Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம 3 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். So first பார்க்கிறது வந்து crepe silk sarees. இதுல வந்து 3 type of crepe silk sarees வந்து இன்னைக்கு வீடியோல எடுத்துட்டு வந்திருக்கோம். மைசூர் crepe silk saree, fancy crepe silk saree, georgette crepe silk saree. மைசூர் crepe silk saree தான் வீடியோட முக்காவைஸ் லெந்த் வந்து மைசூர் crepe silk saree வந்துருச்சு. fancy crepe silk saree-லயுமே இன்னைக்கு 3 டிசைன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். georgette crepe silk sarees-லயுமே நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 டிசைன்ஸ் போல எடுத்துட்டு வந்திருக்கோம். 4 to 5 டிசைன்ஸ் போலவே வந்து georgette crepe silk sareesல எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ என்னன்னு பாத்தீங்க அப்படினா வந்து சோ இடையில வந்து இப்போ ஒரு 3 டேஸ்க்கு கிட்ட வீடியோவா போடல. சோ எதனாலனா சோ தீபாவளி நெருங்கிடுச்சு. சோ ஓகே சோ தீபாவளி கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணதெல்லாம் கஸ்டமர்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருந்தாங்க. இதுக்கு அப்புறம் நியர் பை வந்து தீபாவளி வந்ததனால ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன் டைம்ல கிடைக்காது அப்படின்றதனால தான் உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணாம இருந்தேன். பட் வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இருந்தாலுமே கேட்டிருந்தாங்க, நாங்க தீபாவளிக்கு பிளேஸ் பண்ணாலும் அடுத்து எங்களுக்கு வந்து ஃபேமிலியில ஃபெஸ்டிவல் வருது, வெட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது, ஸோ அதனால நியூ கலெக்ஷன்ஸ் இருந்தா போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஓல்டு வீடியோஸ்லேருந்து எடுத்து கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து ஒரு 2-3 டேஸா வந்து போஸ்ட் பேஜ்ல போட்டிருக்கதும் போஸ்ட் பேஜ் ஆனால் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. நியூ கலெக்ஷன்ஸ் எதுவும் வீடியோ இல்லையா அப்படின்ற கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோ போட்டுடலாம். நாளையிலேருந்து தீபாவளி ஹாலிடேஸாக போகுது. ஸோ நாளைக்கு தீபாவளி, அதுக்கு மறுநாளுமே வந்து தீபாவளி ஹாலிடே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்போ 2-3 டேஸ் வந்து வீடியோ இருக்காது. ஸோ பட் ஆஸ் யூஷுவல் வந்து ஆர்டர் எடுத்துப்போம். ஸோ ஆர்டர் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவைலபிலிட்டி கேட்டு அதை நம்ம ஆர்டர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே, ஏன்னா நமக்கு ஃபேமிலி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த தீபாவளி ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல ஃபேமிலி கூட, அதனால அந்த டைமில் நம்மளால வந்து ரிப்ளை பண்ண முடியலனாலும் அதுக்கப்புறமேல்ட்டு பார்த்து ரிப்ளை கொடுத்துருவோம். ஸோ ஆர்டர் ஆஸ் யூஷுவல் வந்து எடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ அகெயின் வந்து உங்களுக்கு 2-3 டேஸ் வீடியோஸ் போட முடியாத ரீசனால இன்னைக்கு வந்து நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்குது எல்லாமே நம்ம வந்து ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ 3 டேஸாக வீடியோ போடாமல் இருந்தோம். ஸோ இல்லை கஸ்டமர்ஸோட ரெக்வஸ்ட்னால ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் போடுறதுலேருந்தோ இல்லை வந்து ஓல்டு வீடியோஸ்லேருந்தோ வந்து எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து நியூ வீடியோஸ் போடுங்க, எங்களுக்கு வந்து அகெயின் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது, ஸோ இப்போ வந்து நல்ல ரைனி சீசனாக வந்துருச்சு அப்படிங்கிறதுனால கொரியர் எல்லாமே டிலே ஆகி தான் போக போகுது. ஸோ அதனால ஆன் டைம்ல இப்போ தீபாவளிக்கு அப்புறம் வர ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அவங்களுக்கு ஆன் டைம்ல வந்து இப்போ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க ஆன் டைம்ல கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே தான் பிளேஸ் பண்ணி, ஏன்னா ரெய்னி சீசன்ல நம்மளால சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ரெயின் டைம் அப்படிங்கிறதுனால என்னதான் வந்து கொரியரும் டிலே ஆகலாம். கொரியர் பாய்னாலுமே இந்த மாதிரி ரொம்ப ரெயின்ஃபால் இருக்கு அப்படின்னாலும் அவங்களால டெலிவரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வந்து யார் மேலேயும் நம்ம மிஸ்டேக் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் பிஃபோராகவே பிளேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த ஆன் டைம்ல கிடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான். ஸோ ஓகே இன்னைக்கு வீடியோ போட்டுரும். ஸோ இதில் இருக்கிற நிறைய கலெக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வீடியோட லென்த் பார்த்தாலே தெரியும், ஏன்னா இப்போ ஒரு பிஃபோர் 3 டேஸ் போடலை, இப்போ தீபாவளிக்கு அப்புறம் ஆஃப்டர் 3 டேஸ் போட மாட்டோம். ஸோ அதனால தான் இந்த சென்டரில் போட்டிருக்கிறதுனால தான். ஸோ ஓகே நம்ம வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ போடலை அப்படின்னா ஆர்டர் எடுக்காம அப்படிலாம் கிடையாது. ஒரு சில பேருக்கு அது தெரியும். ஸோ அந்த பர்சன்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட்ல போட்டிருக்கதோ இல்லை ஓல்டு வீடியோஸ்ல இருந்தோ வந்து இந்த 3 டேஸா ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஸோ என்ன ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னாலுமே நீங்கள் ஓல்டு வீடியோஸ்ல இல்லை போஸ்ட்லேயோ நம்ம வீடியோவே போடலை, போஸ்டே போடலைனாலும் நீங்கள் அதிலிருந்து அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஆர்டர் எடுப்போம். கஸ்டமர்ஸ் வந்து என்கொயரிஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ரிப்ளை கொடுப்போம். ஸோ என்னன்னா கொஞ்சம் டைம் டிலே எடுத்துக்கும். ஸோ அவ்வளோதானே ஒழிஞ்சு நம்ம எப்பொழுதும் போல வந்து ஆர்டரும் எடுத்துப்போம், ப்ளஸ் கஸ்டமரோட என்கொயரிஸ்க்கு நம்ம ரிப்ளை கொடுப்போம். ஸோ இதுதானே ஒழிஞ்சு நம்ம வந்து எப்பொழுதும் போல வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஸோ அந்த உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி நியூ கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அரைவல்ஸ் இருக்காது. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த நியூ கலெக்ஷன்ஸ் வந்து ஆஃப்டர் தீபாவளி எல்லாமே போஸ்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தது எல்லாமே நம்ம இன்னைக்கு போஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தீபாவளி ஹாலிடேஸ்ங்கிறதுனால நியூ அரைவல்ஸ் வந்து கம்மியாயிடுமா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அரைவல்ஸ் தான் இருக்கும், அதை நம்ம போடலாம். ஸோ இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி போஸ்ட் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட அப்டேட் மட்டும் கொடுத்துட்றேன். வீடியோ மட்டும் நீங்கள் இன்னும் 2-3 டேஸ் எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களுக்கு நியூ அப்டேட்ஸ் இருக்கும். இல்லை நம்ம நியூ அப்டேட்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அது இல்லாத நம்ம வந்து இந்த 2-3 டேஸ்லேயே வந்து போஸ்ட் பேஜ் அப்டேட் கொடுத்துட்றோம். ஸோ அந்த போஸ்ட் பேஜை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நான் குரூப்பில் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அகெயின் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் லெஃப்ட் ஆகாதீங்க. இல்லாதவங்களுக்கு தான் போஸ்ட் பேஜில் நம்ம குரூப்பில் போடுற அப்டேட் தான்
போஸ்ட் பேஜ்லயும் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன உங்களுக்கு குரூப்ல வந்து ஒரு சாரியோட இப்போ ஒரு டிசைன் வருது அப்படின்னா அதுல ஒரு 20 கலர் வருது அப்படின்னா 20 கலருமே ஒரே போஸ்டா போட்டு அதோட பிரைஸ் டிஸ்கிரிப்ஷன் போட்டுரும். பட் வந்து போஸ்ட் பேஜ்ல வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிங்கிள் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 10 இமேஜ் தான் ஆட் பண்ண முடியும். அப்ப இந்த 20 கலர் அப்படிங்கும் போது 2 போஸ்டா போட்டு அதோட பிரைஸ் அப்படி போடுவோம். சோ அதனால நம்ம வந்து ரெகுலரா போடுற அந்த போஸ்டோட அப்டேட் இப்போ 1 டே பிஃபோர் நீங்க எவ்வளவு இப்போ நம்ம போஸ்ட் எப்போ செக் பண்ணியிருந்தீங்கோ அதுக்கப்புறம் மெயில் டு இருக்கிற 18 ஹவர்ஸா இல்ல 1 டேவா அப்படின்ற அப்டேட்டா அப்படியே அது முடிகிற போஸ்ட் வரையுமே நீங்க வந்து இப்போ உங்களுக்கு பார்த்துட்டே வந்துருங்க. இப்போ ரெக்கமெண்டேஷன்ல உங்களுக்கு ஒரு போஸ்ட் காமிக்குது அவ்வளவுதானே, அந்த போஸ்ட் மட்டும் பார்க்காதீங்க. அந்த நம்மளோட சேனல் நேம் இருக்கும்ல 3 கிச்சன் அப்படின்னு காமிச்சுதான் உங்களுக்கு போஸ்ட் காமிக்கும். அந்த கிச்சன் 3 கிச்சனை கிளிக் பண்ணி போயிட்டு அதுல வந்து உங்களுக்கு எல்லா காலமுமே காமிக்கும்ல, ஹோம் பேஜ், வீடியோ பேஜ், அதுக்கப்புறமேல்ட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் பேஜ் எல்லாமே காமிக்கும். ஸோ அதுல அந்த போஸ்ட் பேஜை கிளிக் பண்ணி நீங்க வந்து மிச்சம் இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுல பிடிச்சிருக்கிறத நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் வந்து நான் சொல்றேன், இன்னைக்கு போதுமான அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து போட்டுட்டோம். சோ இதுக்கப்புறம் இந்த கலெக்ஷன்ஸ்ல இருந்து நீங்க அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோ போடலனாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். அகைன் வந்து இன்னொன்னு என்னன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்நேஷனல் ஷிப்பிங் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா கண்ட்ரீஸ்க்குமே இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அவைலபிள் இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல்ல இருந்து நீங்க யாராவது பாக்குறீங்க உங்களுக்கு சாரீஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் சாரீஸ் 1 or 2 சாரீஸ்க்கு ஷிப்பிங் கிடையாது. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 5 kg எடுக்கும் போதுதான் உங்களுக்கும் வந்து சாரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ மீன் ஷிப்பிங் காஸ்ட் வந்து அஃபோர்டபுளா தெரியும். இது ஒரு சாரி 2 சாரி அப்படிங்கும் போது அந்த ஒரு 1 kgக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3500 4000 அப்படின்றத சார்ஜஸ் இருக்கும். அதே உங்களுக்கு 5 kgs அப்படிங்கும் போது உங்களுக்கு per kgக்கு வந்து 2000 அந்த மாதிரி சார்ஜஸ் வந்துடும். மீன் அது வந்து கண்ட்ரியை பொறுத்து, இது நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே 5 kg அண்ட் அபோங்கும் போது அந்த சார்ஜஸ் இன்னும் ஒரு per kgக்கு ஒரு 100-200 கம்மியாகும். இது 10 kgs அண்ட் அபோங்கும் போது per kgக்கு இன்னொரு 200-300 கம்மியாகும். சோ இதே மாதிரி தான் per kg இன்க்ரீஸ் ஆகும் போது கேஜிக்குள்ள சார்ஜஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம கிட்ட இருக்கிற ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி அப்படிதான் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. இப்போ 2-3 months அப்படியே விட்டுருவாங்க. 2-3 monthsக்கு அப்புறமேல்ட்டு அவங்களுக்கு தேவைப்படுற சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கலாம். சோ நான் ஆர்டர் பிளேஸ் பண்ண போறேன், நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க, எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஷிப்பிங்ல வெயிட் ஜாஸ்தி ஆயிடும்ல போட்டுப்பாங்க. இல்ல நம்மளோட அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்ல ஒரு சில கஸ்டமர்ஸ் நமக்கும் இருக்காங்க, ஒர்க் பண்ற கஸ்டமர்ஸ் அங்க அவங்க தமிழ் பர்சன்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து செட் சாரி ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க, இல்லனா சாரீஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க, இல்ல அந்த மாதிரி ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலிக்குமே சேர்த்து ஒரு 15 kg அப்படி எடுத்துப்பாங்க. சோ இந்த மாதிரி நீங்க எடுக்கும் போதுதான் உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் வந்து கம்மியாகும். சோ எங்களுக்கும் வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கும் உங்களுக்கு ஷிப் பண்றதுக்கு. ஏன்னா இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அப்படிங்கும் போது மினிமம் ஒரு சில கேஜிஸ் இருந்தாதான் வந்து கொரியர் வந்து இன்டர்நேஷனல் கொரியர் வந்து டைரக்டா வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. சோ இதெல்லாம் பார்த்துதான் உங்களுக்குமே நம்ம வந்து இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அப்படிங்கும் போது மினிமம் கேஜஸ் எடுக்கும் போதுதான் உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கும். இல்லைன்னா ஒரு கேஜிக்கு 3000-4000க்கு மேல நீங்க பே பண்ற மாதிரி வரும். சோ அதனாலதான் சொல்ல வரேன். சோ இன்டர்நேஷனல் ஷிப்பிங் நம்ம எப்பவுமே பண்றோம், எல்லா கண்ட்ரிக்கும் பண்றோம். சோ எந்த சாரி வேணுமோ இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ்க்கு ஒன்னையும் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சோ எந்த சாரி வேணுமோ அதை நீங்க இப்போ ஒரு 20 சாரி 30 சாரி எடுக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணி அப்புறம் வந்து இப்போ நமக்கு இங்க தமிழ்நாட்டுல டேயா இருக்கும் போது உங்களுக்கு வந்து நைட்டா இருக்கலாம், இல்ல ஒரு 3 hours 2.5 hours வந்து அப்படி முன்ன பின்ன இருக்கலாம். சோ அப்ப நைட் ஆகும் போது உங்களுக்கு வந்து அப்போ வந்து ஃப்ரீயா இருப்பீங்க. அப்படி பார்க்கும் போது நீங்க ஒன்னொன்னா நீங்க வந்து செலக்ட் பண்ணிருக்கும் போது நீங்க முன்னாடி செலக்ட் பண்ணி இந்த சாரி வந்து சோல்ட் அவுட் ஆயிடலாம். சோ அதனால வந்து நீங்க வந்து இன்டர்நேஷனல் ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நம்மளோட வீடியோஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா ஒரு எவ்வளவு சாரீஸ் வேணுமோ எல்லாமே இப்போ ஒரு 15 சாரி வேணும் அப்படின்னா இன்னொரு 10 சாரி எக்ஸ்ட்ரா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா அந்த 15 உங்களுக்கு அந்த 25 சாரியில உங்களுக்கு வந்து 10 சோல்ட் அவுட் ஆகி அந்த 15 சாரி கிடைக்கலாம். சோ அப்பதான் உங்களுக்கு ஃபாஸ்டா அதை வந்து மூவ் பண்ண முடியும். இல்லையா நீங்க வந்து ஒரு 10 சாரி செலக்ட் பண்ணிட்டீங்க, இன்னொரு 10 சாரி செலக்ட் பண்றதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஃபோர் 10 சாரீஸ் நீங்க செலக்ட் பண்ணது சோல்ட் அவுட் ஆயிடும். உங்களுக்கு வந்து இப்போ என்னோட ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னா அவங்க எனக்கு தெரியும், இவங்க கண்டிப்பா ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால அந்த 10 சாரீஸ் என்னால ஹோல்ட் பண்ண முடியும். நியூவா வர கஸ்டமருக்கு எனக்கு தெரியாது, நீங்க
ஷியோராக பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படின்றது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து இன்டர்நேஷனல் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஆகலாம், டே ஆகலாம், இப்படி சேஞ்சஸ் இருக்கும் போது பேமெண்ட் டிலே ஆகும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கஸ்டமர் வந்து போடும் போதே வந்து இந்த ஃபாஸ்ட் டிரான்சாக்ஷனில் போடும் போது ஒரு 1 or 2 hours கிரெடிட் ஆகிடும். ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 48 hours அப்படி எடுத்துக்கும், 2 working days அப்படி எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இந்த இன்டர்நேஷனல் ஷிப்பிங்ல இருக்கிறதுனால தான். ஸோ ரெகுலரா ஆர்டர் பண்றவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்டா பண்ணிடுவாங்க அப்படின்றது தெரியும். பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அப்படிங்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல்ட்டு அது அவைலபிலிட்டி பார்த்துட்டு எவ்வளவு டோட்டல் பேமெண்ட் அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கை பொறுத்தவரையும் நாங்க இந்தியா டாக்ஸ் இங்க பே பண்ணி தான் உங்களுக்கு நாங்க வந்து ஷிப் பண்ணுவோம். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த கண்ட்ரியை பொறுத்து ஒரு சில கஸ்டம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்சல்ஸ் வந்து டைரக்டா டெலிவர் பண்ணிடுவாங்க. ஒரு சில கஸ்டம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கண்ட்ரியோட டாக்ஸ் கொஞ்சம் போடுவாங்க. சில டைம் அது வந்து நமக்கு லக்குன்னு தான் சொல்ல முடியும். ஒரு சில டைம் நம்ம பார்சல்ஸ் வந்து டைரக்டா வந்து டோர் டெலிவரி ஆயிடும். ஒரு சில டைம் வந்து ஏர்போர்ட்ல அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்ல வந்து நமக்கு வந்து காலோ இல்ல மெசேஜோ இல்ல வந்து மெயிலோ வரும். என்னன்னா இந்த மாதிரி வந்து கஸ்டம் கிளியரன்ஸ்க்கு இவ்வளவு டாலர், இவ்வளவு உங்களோட கண்ட்ரியோட அமௌண்ட் போட்டு இவ்வளவு நீங்க வந்து பே பண்ணாதான் உங்களுக்கு டெலிவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒண்ணும் கிடையாது. அதை நீங்க 1 or 2 times வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அது கரெக்டா கஸ்டம்ஸ்ல இருந்தா வந்திருக்கா அப்படின்றத கிளாரிஃபை பண்ணி நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டோர் டெலிவரி ஆகும். இது வந்து எல்லா சூழ்நிலையிலையும் உங்களுக்கு வந்து நடக்குமா அப்படின்னா ஆர்டர் பண்ணவங்களுக்கே இந்த டைம் ஆர்டர் பண்ணும் போது டாக்ஸ் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ஆர்டர் பண்ணிருக்கும் போது கஸ்டம் கிளியரன்ஸ்ல அமௌண்ட் எதுவும் இல்லாம டைரக்டாவே டெலிவரி ஆகும். அது வந்து அந்தந்த கண்ட்ரியை பொறுத்து தான். பட் நம்ம எங்க ஷிப் பண்றோமோ அந்த கண்ட்ரிக்கு டாக்ஸ் போட்டு தான் ஷிப் பண்ண முடியும். அது வந்து நம்ம இந்தியாவோட ஷிப்பிங்லேயே நாங்கள் டாக்ஸ் ஆட் பண்ணி தான் ஷிப்பிங் அமௌண்ட் இவ்வளோ அப்படிங்கும்போது டாக்ஸ் ஓகே அது ஆட் பண்ணி தான் உங்களுக்கு வரும். பட் வந்து உங்களோட கண்ட்ரிக்கு வரும்போது அது வந்து நம்மளோட லக்கு பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் ஆட் பண்றதும் ஆட் பண்ணாததும் வந்து அது கஸ்டம்ஸோட இதை பொறுத்து தான் வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 2 நம்பர் 3ல என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னைக்கு வீடியோல நம்ம 2ல போஸ்ட் பண்ணிருக்க saree வந்து chiffon and georgette sarees தான். So chiffon and georgette sarees பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைசூர் chiffon, மைசூர் georgette வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப ரிச்சான கலெக்ஷன்ஸ் சொல்லலாம். உங்களுக்கு பார்க்க சிம்பிளா இருந்தா கூட நல்ல ஒரு ரிச்சான கலெக்ஷன்ஸ் சொல்ற மாதிரி இருக்கிற ராஜ்குரு ஜார்ஜெட் நிறைய வந்திருக்கு. கொஞ்சம் பிரைஸ் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா குவாலிட்டி அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு குவாலிட்டி, அந்த ரிச்னஸ் இருக்கும். அந்த சாரி நீங்க வியர் பண்றீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ரிச் ஃபீல் இருக்கும் அந்த ராஜ்குரு ஜார்ஜெட்டை பொறுத்தவரையும். அதே மாதிரி வந்து காதி ஜார்ஜெட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு வெரைட்டிஸை பொறுத்தவரையும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஹை லுக்ல இருக்கிற வெரைட்டி தான் வந்திருக்கு. ஸோ பேசிக் வெரைட்டிஸும் கொஞ்சம் வந்திருக்கு, கொஞ்சம் நல்ல ஒரு ரிச்சான வெரைட்டியுமே வந்திருக்கு. ஸோ நம்பர் 2 வந்து கவர் பண்ணிருக்க சாரி வந்து ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து மினிமைஸ்டு கலெக்ஷன்ஸா தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, ரொம்ப கம்மின்னு கிடையாது. மினிமைஸ்டு கலெக்ஷன்ஸா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 3ல வந்து சிங்கிள் வெரைட்டி தான் வந்திருக்கு, மிக்சட் கிடையாது. சிங்கிள் வெரைட்டி மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன வெரைட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம், இந்த ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்றதான் கஸ்டமர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி எனக்கு ஃபெஸ்டிவல்ஸ் வருது, எனக்கு வெட்டிங் சீசன், வெட்டிங் ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால வெட்டிங் ஸ்பெஷல் அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஸ்பெஷலை தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் நம்பர் 3ல. அது என்ன கலெக்ஷன் வந்திருக்கு, என்னென்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இன்னைக்கு வீடியோல நம்பர் 3ல போஸ்ட் பண்ணிருக்க சாரி வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ கொடுத்திருந்தேன், அதுலயே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. வெட்டிங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு செமிகாஞ்சி செமி சாஃப்ட் சில்க் வெரைட்டி தான். ஸோ இந்த வெட்டிங் ஸ்பெஷல் அப்படின்னும் போது ரொம்ப காஸ்ட்லியா தான் எடுத்துட்டு வந்திருப்போம், அப்படி கிடையாது. ஏன்னா வெட்டிங் அப்படின்ற போது நம்ம கிட்ட நிறைய பேர்கிட்ட வந்து பியோர் சில்க்குமே இருக்கும். ஏன்னா அது வந்து நம்மளோட மெயின் அக்கேஷன்ஸ்க்கு நம்ம எடுத்துதான் ஆகணும்ன்ற அக்கேஷன்ஸ்க்கு எடுத்து வச்சிருப்போம். அதுக்கப்புறம் இந்த பியோர் சில்க் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்க அவ்வளோ ரேட் கொடுத்து நம்மளால எடுக்க முடியாது. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செமி காஞ்சி வெரைட்டிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேரால கொஞ்சம் கிராண்டா எடுக்க முடியும். என்ன சொல்றது, நம்மளோட ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதனால என்னோட பட்ஜெட் ஒரு 3000 4000 இந்த ரேஞ்சஸ்லயும் எடுக்க முடியும்ன்றவங்க இருக்காங்க. இல்ல நான் அப்படி எடுத்தும் எனக்கு யூஸ் கிடையாது, அந்த 1 டே மட்டும் தான், அடுத்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி நான் வேற சாரி தான் கட்ட போறேன், அதனால எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஆனா பாக்குறது எனக்கு வந்து இந்த சில்க் சாரி லுக் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப அழகா இருக்க போகுது சாரி, சூப்பரான கலெக்ஷன்ஸா தான் இருக்கு. இந்த அதுவும் லிச்சி பட்டு இப்ப பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க, இந்த லிச்சி பட்டு வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில ஒரு வந்து செமி காஞ்சி வெரைட்டி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஃப்டா தான் இருக்கும், மெட்டீரியலுமே உங்களுக்கு நல்ல சாஃப்டா வந்துடும். ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா நம்ம இப்போ எல்லாருமே நான் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு தான் எடுக்கிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறத ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு அடுத்த ஃபங்க்ஷன் கட்டுறதுக்கு நம்ம வந்து ரொம்ப யோசிக்கிறோம். அது வந்து இப்போ எல்லாருமே அப்படிதான், இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வியோ பண்ணிட்டோமே நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கும் இதே வியோ பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு எல்லாரோட திங்கிங்கும் இருக்கு. ஸோ அப்போ எடுக்கும் போது ஓரளவுக்கு நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அது வந்து நம்ம அடுத்து வந்து நம்ம ஒர்க் பண்ற இடத்துல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்ற இடத்துக்கு நம்ம வியோ பண்ணிக்கலாம். பெரிய மெயின்டெனன்ஸ் கிடையாது. அந்த மாதிரி ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எடுத்துட்டாலும் நம்ம ஒரு கொஞ்சம் யூசேஜுக்கு அப்புறம் அது வந்து நம்ம வியோ பண்ணாம இருந்தாலும் ஓகே, அந்த சாரியை வந்து நமக்கு அது வந்து ஒரு மனசு வந்து கரெக்டா போயிடும். என்னன்னா இவ்வளவு ரூபாய்க்கு தானே எடுத்தோம், இத்தனை டைம் நம்ம வியோ பண்ணிட்டோம் போகுதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப அந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வியோ பண்ணிட்டு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு வியோ பண்றதுக்கு யோசிக்கும் போது நம்ம ஏன் அதை ரேட் ஜாஸ்தியா கொடுத்து எடுத்து நம்ம வந்து அதை அப்படியே வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எடுக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ற பிளேஸ்க்கோ இல்ல சின்னதா நம்ம அடுத்து ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுல அதுக்கு நெய்பர்ஹுட்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் சிம்பிளா இருக்கும் போது கூட நம்ம எடுத்து வியோ பண்ணிக்கலாம். ஸோ அதனாலதான் மோஸ்ட்லி இந்த செமிகாஞ்சி வெரைட்டில இப்போதைக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நிறைய வருது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஸ்டமர்ஸ்க்கு வந்து விருப்பமாவும் இருக்கு இப்போ இருக்கிற டைம்ல. ஏன்னா அதான் ஒரு டைம் யூசேஜ் மாதிரி தானே இப்போ யூஸ் பண்றோம், ஃபங்க்ஷனுக்கு வியோ பண்றத அப்படிதான் யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுனால அதை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எடுத்துக்கிறதுக்கு நிறைய பேர் விரும்புறாங்க. அதனாலதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான செமிகாஞ்சி வெரைட்டிஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோல போஸ்ட் பண்ணிருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.